விநாயகர் சதுர்த்தியில மறக்காம வருஷம் வருஷம் கொழுக்கட்டை சாப்பிடுறோம். ஏன் சாப்பிடுறோம்? எதுக்காக அதை வச்சு படைக்கிறாங்க தெரியுமா? கண்டிப்பா தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. விநாயகருக்கு எதுக்காக செலை பண்றாங்க, அது ஏன் கரைக்கிறாங்க, அது தெரியுமா? சோ எதுவுமே தெரியாது. பிளாங்கா கரெக்டா வந்துட்டு வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். என்னன்னே தெரியாம தானே. தெரிஞ்சுக்கலாம், பேசலாமா? சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் அண்ட் நான் தீபிகா. வரப்போற ஒரு 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ டோட்டலா ஒரு 4 பாயிண்ட் நச்சுன்னு பார்ப்போம். எதுக்காக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படின்றதுல. வளர்பிறை சதுர்த்தி திதியில விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற இந்த ஃபெஸ்டிவலை நம்ம சிறப்பா கொண்டாடுறோம். அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிலைய வடிவமைச்சு அதை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு படைச்ச திரும்ப எடுத்துட்டு போய் கரைக்கிறோம். ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப வரப்போற காலங்கள் வந்து மழைக்காலம். கரெக்டா? அந்த மழை காலத்துல பொதுவாவே வந்து மழை வரும்போது என்ன ஆகும், லேக் ஆகட்டும் கடல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா அப்சர்வேஷன் அப்படின்றது ரொம்ப தேவை. மண் வந்து நிறைய மண் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஈஸியா உறிஞ்சிக்கும். பிளஸ் வந்து கிளீனா நீட்டா இருக்கணும் அப்படின்றதுனால பொதுவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஊர்ல எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? சோ அந்த காலங்கள்ல அப்போ வந்து மண் அதாவது களிமண்ல தான் அந்த பொம்மையை செய்யறாங்க, படைக்கிறாங்க, எடுத்துட்டு போயிட்டு கரைக்கிறாங்க. பொதுவா களிமண் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன பண்ணுது அப்படின்னா, வாட்டர்ல இருக்கிற எல்லா இம்பியூரிட்டிஸுமே வந்து அழிச்சு அழகா நீட்டா கிளீனா தண்ணியா மாத்திடுது. அந்த மண் அடியில படியும் போது தண்ணியை ஈஸியா பூமியை உறிஞ்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க அண்ட் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மண்ணை அழகா எடுத்துட்டு போயிட்டு நம்ம கரைக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஒரு சயின்ஸ் இப்ப எப்படி ஆயிடுச்சு, கலர் பூசுறது, அதுக்கு டிசைனா கலர் கொடுக்கறது அப்படின்னு மொத்தமா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நச்சு தான் கொண்டு போய் இப்ப கலக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இன்னும் சிறப்பா மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளை மட்டும் அழகா ரெடி பண்ணி ஒரு பொம்மையா ரெடி பண்ணி சாமி கிட்ட உட்காந்து அழகா பூஜை பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கரைக்கிறாங்க. சோ மஞ்சள்ல பொதுவாக சொல்லுவோம்ல, இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும், அதனால அதுல இருக்கிற அழுக்கு கெட்ட எல்லாத்தையுமே பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி பியூரா வந்துட்டு அந்த வாட்டரை கொடுக்கும் அப்படின்றதுக்காகவும், எக்கோ சிஸ்டம் என்விரான்மெண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே சுத்தமா வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பிளான் பண்ணி பொம்மையா சிலையா வந்து அழகா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணது எல்லாமே இப்போ வர காலகட்டங்களுக்காகவும் அப்போ வந்துட்டு உலகம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு பிஹைண்ட் அதாவது ஸ்பிரிச்சுவல் தாண்டி ஒரு சயின்ஸும் இருக்குன்னு சொன்னதுக்கான ஒரு ரீசன் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இதுக்காக கடவுளுக்கு நெய்வேத்தியமா கொழுக்கட்டை பண்றோம். கம்பு, சோளம் அண்ட் கலாக்காய், நாவப்பழம் அப்படின்னு இல்லாத பழம் ரகமே இருக்காது. பாத்திருக்கீங்களா? எல்லாமே டோட்டலா வச்சு படைப்போம். இது எல்லாத்தையுமே பண்ணும்போது அருகம்புல்லுமே சேர்த்து வச்சு படைக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு, ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சோ ஒரு ஆவியில வேக வச்சு சாப்பிட்ற ஐட்டம் எப்பவுமே ரொம்ப நல்லது. அதுவும் அப்போலாம் பூர்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கடலை பருப்பு, தேங்காய், ஜாகிரி அப்படின்னு அதான் அந்த வெல்லம், இது எல்லாத்தையுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது மெட்டபாலிசம் அண்ட் பொட்டாசியம் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கோ எல்லா ப்ரோட்டீன்ஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வேக வச்சு அந்த அரிசி மாவுல அது புட்டு மாவா பதத்தோட எடுத்து அதை வேக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லதான். அப்போ குழந்தைகளுக்காகட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு அவ்வளோ உடம்புக்கு சக்தியா இருக்குமா. அண்ட் இந்த பீரியடுக்கு முன்னாடி இப்ப யோசிச்சு பாருங்க, ஆடி மாசம் வந்திருக்கும் இல்லையா, அப்பெல்லாம் அந்த சீசன் மொத்தமும் வந்துட்டு நல்லா நீராகாரமா எடுத்துக்கிற ஒரு சீசன். அதனாலதான் அம்மனுக்கு வழிபட்டு கூழ் குடிக்கணும், மோர் குடிக்கணும், மோரை வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்றோம், தயிர் வச்சு அபிஷேகம் பண்றோம், கூழ் வச்சு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னு டோட்டலா அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு ஸ்டேஜ் மாறி இப்போ ஒரு சாலிட் ஃபுட் டேக் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி அதுவும் வேக வச்ச ஃபுட் எல்லாம் இன்டேக் பண்றது ரொம்ப நல்லதுன்றதுனாலயும் அண்ட் இந்த மாதிரி சீசன்ல கம்பு அதாவது சிறுதானியம் பெருதானியம் அப்படின்னு எல்லா உணவுகளையும் சேர்த்துக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு பிடிக்காத ஐட்டம்ஸே இல்லைன்ற மாதிரி எல்லாத்தையுமே வச்சு முன்னோர்கள் படைச்சு அதை சாப்பிட்டு உடம்பும் நல்லபடியா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அருகம்புல்ல எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கா. அதை சாப்பிடும் போது இன்டேக் பண்ணும் போது நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட மூளையும் அதிகமா வேலை செய்யுமா, உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே வெளியே வந்துருமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது சாமிக்கு படைச்சிட்டு அதை அரைச்சு குடிச்சோம்னா அப்பயாவது நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் அப்பவே பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பலவும் இதுல இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவலை தாண்டி இன்னொரு பக்கம் சயின்ஸும் இருக்கு. ஸோ மூணாவது பாயிண்ட், பொதுவாவே கடவுள்லாம் வந்துட்டு புராணத்தின் மூலமா தான் பேசுறதா சொல்லுவாங்க. இந்த மாதிரி விநாயகர் முகத்தோட இருக்கிறவருக்கும் உண்மைக்கும் நடுவுல ஏதாவது சம்மந்தம் இருக்கா, யோசிச்சிருக்கமா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மனிதனுடைய மூளை பார்த்தீங்க அப்படின்னா 86 பில்லியன் அளவுக்கு செயல்படுமா. அவ்வளோ நியூட்ரன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட மைண்டுக்குள் பலபலன்னு ஓட ஆரம்பிக்குது. இதுவே எலிஃபண்ட் அதாவது யானைக்கு அப்படின்னு பார்த்தா 250 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா நியூரான்ஸ் சுரக்குது. ஸோ நம்மளை விட எவ்வளவு பாருங்க, கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு செம்ம ஹைப்பரா வந்து அவங்களுடைய மூளை வேலை செய்யுது. அந்த மாதிரி மனித உருவிலையும் ஒரு யானை உருவிலும் இருக்கிற விநாயகருக்கு இன்னும் எந்த அளவு இருந்திருக்கும். விநாயகர் அப்படின்னு சொன்னாவே வந்து இன்டெலிஜென்ஸ் ஆல்வேஸ் ரெடி
ஃபார் சேலஞ்ச் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு விநாயகர், அதாவது கணேஷ் அப்படின்னு சொல்றவரு செம்ம ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் அவர் மாசா எந்த விஷயத்துக்குமே ரெடி, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி அப்போல இருந்து இருப்பாராம். நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டாம். புராண கதைகள்ல சொல்ற விஷயங்கள் நிறைய உண்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருந்திருக்கும். அதுவும் எது கூடயாவது லிங்க் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. ரொம்ப டேமா வந்து இது இல்ல, இது ஆமா, இது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது சிறப்பா எல்லாருமே வந்து எல்லா ஹிந்துஸுமே வேற லெவல்ல கொண்டாடப்படுற ஒரு பெரிய பெரிய ஸ்டார்டிங்லயே இருக்கிற ஒரு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற விநாயகருக்கு கும்பிடப்படுறது. இது உண்மையா பொய்யாலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பட் பியாண்ட் திஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப சிறப்பா அவரை வந்து வழிபடுறதே ஒரு பெரிய விஷயம், அவரை பாக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்காம ஒரு எங்கனாலும் அவரை மீட் பண்ண முடியும். கரெக்டா? ஒரு எங்கேயாச்சும் ஒரு போயிட்டு இருப்போம் நடந்து, அங்க வந்து விநாயகர் இருப்பாரு. ஒரு பீச்சுக்கு போனா அங்க இருப்பாரு. ஒரு ஆத்தாங்கரையிலயோ இல்லைன்னா எங்கனாலும் ஒரு மரத்துக்கு அடியிலயோ ஈஸியா அவரை வழிபட முடியும். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரு வேணா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன் தான் அவரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து அவரை பத்தி ரொம்ப யோசிக்கல அப்படின்னாலும் இவருக்கும் விநாயகர் முகத்துக்கும் இந்த உண்மைக்கும் என்ன நடுவுல அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இதுதான் நான் சொன்ன விஷயங்கள் தான். சோ இந்த பாயிண்ட் அப்படியே பிளாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 4th பாயிண்ட்க்கு போலாம். சாமி கும்பிடும் முறை என்ன, ஏன்? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சாமியை வந்துட்டு இப்ப நம்ம விநாயகர் கோயிலுக்கு போறோம், முதல்ல என்ன பண்ணுவோம், நல்லா குடிச்சிக்கிட்டு தோப்பு கரணம் போடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி அடிச்சுப்பாங்க, இப்படி அடிச்சுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏன் பண்றோம், சயின்ஸுக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம பிரெயினை நங்குன்னு குத்திட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு அது உள்ள இருக்கிற நியூரான்ஸ்ல நல்லா சுரக்க ஆரம்பிக்குது, நிறைய நரம்பு மண்டலங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. இது மூலமா நம்ம நினைக்கிறதெல்லாம் டப்பு நடக்கிற மாதிரி டப்புனு பிரெயின் செம்ம ஆக்டிவா ஹைப்பர் ஆக்டிவ்க்கு வந்துருது. அண்ட் அடுத்து வந்துட்டு இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ இப்படி நம்ம பண்றோம் தோப்பு காரணம் பிரெயின் யோகான்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கா எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வீட்டுல அப்பெல்லாம் வந்து தப்பு பண்ணாதான் தோப்பு காரணம்லாம் இருந்துச்சு இல்லையா, இப்பெல்லாம் அது ஒரு பிரெயின் யோகாவா ஸ்கூல்ல எல்லாரு பசங்களையுமே போட வைக்கிறாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஹைப்பரா போயிட்டு இருக்கிற அந்த டெக்னாலஜி நம்ம ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் விநாயகருக்காகவே போட்டு நம்மளுடைய பிரெயினை நல்லா ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த விநாயகர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாவே நம்ம போனோம்னா என்ன பண்ணுவோம், தோப்பு காரணம் கன்ஃபார்மா போடுவோம். சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் வந்து வேற லெவல். அதனால இருக்கிற சாமிகளை கும்பிடுறதுலயே விநாயகருடைய வழிபாடுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மோர் ஓவர் நம்ம வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஆமாவா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, 98% கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மீதி நம்மளோட நம்பிக்கை இல்லை என்ன வேணா நம்ம பேசிட்டு போலாம். ஸோ இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே செம்மையா ஈஸியா ஜாலியா ஹாப்பியா கொண்டாடிக்கலாம். இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு குண்டாகாம அவருடைய தொப்பை மாதிரி பெருசா இருக்குது, அவர் பாரு விநாயகர்னாவே குண்டு தொப்பை அப்படின்னு சொல்லாம அவருடைய மூளை எவ்வளவு பெருசுன்னு தான் பார்க்கணுமே தவிர அவருடைய தொப்பையை கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நம்ம பெருசா வயிறை வச்சுக்கிட்டு தூங்கலாம் கூடாது. கரெக்டா நம்மள அவரை மாதிரி ஒரு பிரெயினை நம்மளும் வச்சுக்கணும், நிறைய மூளை நம்மளுக்கும் வரணும், நல்லா சாமி கிட்ட வேண்டிட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். எனக்கு சிறப்பா இந்த மாதிரி நிறைய அப்டேட் எல்லாம் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Bye bye.